வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நாம் பார்க்க வந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு பத்மாவதி கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைட்லங்க. ஸோ நம்ம வந்து முடிச்சூர் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்துடுங்க. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு, ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு வீடு, ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நாம் ஆணித்தரமாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இது லேண்டு பார்த்திங்க அப்படின்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் 900 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க. முன்ன மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுத் ஃபேஸிங் வந்திருக்கு. பில்டப் பண்ணியிருக்கிறது நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே வந்து 2 கார் பார்க்கிங், மேலே வந்து டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இது வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, எனக்கு வந்து முடிச்சூர் ரோட்டில் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பத்மாவதி கல்யாண மண்டபம் சைட்லேயோ இல்லை நம்ம வந்து குறிஞ்சி நகர்லேயே வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியானது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து நம்ம ரொம்பவே நியர்பையில் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ், அன்னையூர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் வேறு ஒன்றும் இருக்குது. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. ஹோட்டல்ஸு, ஷாப்ஸு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ரொம்பவே நியர்பையில் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்க்கறது, நம்ம ஜென்ஸ் வந்து வீட்டிலனா கூட பெண்கள் வந்து கடைக்கு போயிட்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது நமக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும், அதுக்கு சேஃபான லொக்கேஷனாக இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக எதாவது சொல்லலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஆக்சிஸாக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ இப்போல்லாம் பேரண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது, நம்ம ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பையில் இருக்கணும், ஜென்ஸ் வந்து வேலைக்கு போனாலும் பெண்கள் வந்து வீட்டில் அங்கேருந்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 கிலோமீட்டர் தாம்பரத்துக்கு போயிடலாம், 2 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள நியூ பெருங்குளத்துக்கு போயிடலாம், 3 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கண்டி பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லா ஆக்சஸுமே நியர்பையில் இருக்கிற இடம், வாட்டர் லாகிங் இல்லாத இடம். இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா கடைசியில் அடுத்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ணலாம். அப்ரூவ்ட் லேண்டு, பில்டிங் அப்ரூவ்டோட இருக்குது, லோனு கூட போய்க்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. இமீடியட்டாக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா நம்ம வந்து நம்ம நெகோசியபிள் பண்ணுறதுலையும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஏன்னா இமீடியட்டாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்லா பண்ணலாம். நம்ம பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த பார்க்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட தான். நன்றி.